லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் F1 சென்னை மாவட்டத்தின் சார்பில் RC மற்றும் ZC பயிற்சி பட்டறை. பன்னாட்டு அரிமா சங்கம் லயன்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 3241F சென்னை மாவட்டத்தின் சார்பில் RC மற்றும் ZC மண்டல தலைவர்கள், வட்டார தலைவர்கள் பயிற்சி பட்டறை கருத்தரங்கம் மகாபலிபுரம் அடுத்த திருக்கழுக்குன்றத்தில் உள்ள எஸ்தல் ரிசார்ட் ஹோட்டலில் கடந்த 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. முதல் நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து செண்டை மேளம் முழங்க மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டனர். பின்னர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரிமா சார்ட்டர்ட் கவர்னர் லயன் KG அனில்குமார் ஹானரி கமிட்டி சேர்மன் சிறப்பு அழைப்பாளராகவும், ஒருங்கிணைந்த கூட்டு மாவட்ட அனைத்து அரிமா சங்க மல்டிபிள் கவுன்சில் தலைவர் லயன் ராஜேஷ் தவே அவர்கள் இந்த பயிற்சி பட்டறையை துவக்கி வைத்தார். மற்றும் ஓபனிங் ரிமார்க்ஸ் பை MJF பிரவீன்லால், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் மற்றும் வைஸ் கவர்னர் லயன் உமாதேவி அனில்குமார், செகண்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் லயன் டாக்டர் S வாகேஷ் ஆகியோர் முன்னிலையில் திரு பாலாஜி ரத்னம் PMCC PDG மல்டிபிள் GLT கோஆர்டினேட்டர் லயன் SV மாணிக்கம் TMCC LCP கோஆர்டினேட்டர் மற்றும் PMJF லயன் VSB சுந்தர் PDG மற்றும் அரிமா கலைமாமணி டாக்டர் மணிலால் PDG கேபினெட் அட்வைசர் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறையில் மேற்கண்ட மாவட்ட முன்னாள் ஆளுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த பயிற்சி பட்டறை நடத்தினர். நிகழ்ச்சியில் MJF லயன் K விஜயானந்த் கேபினெட் செக்ரட்டரி, லயன் R பாலகிருஷ்ணன் கேபினெட் பொருளாளர், லயன் டாக்டர் செல்லசாமி GST, லயன் AS அசோக்ராஜ் GMA, லயன் K ராஜாராம் GET, MJF லயன் S ஜனார்த்தனம், MJF டாக்டர் C கமலக்கண்ணன் லியோ மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து லயன் M உதயகுமார், GMT, MJF லயன் Y ராஜேஸ்வர ராவ், கவுன்சில் கோஆர்டினேட்டர்ஸ் PMJF லயன் PM பாலசுப்ரமணியம் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரிமா டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் லயன் T சிவகுமார் மற்றும் லயன் கார்த்திக் சீனிவாசன் PRO ஆகியோரும் ஒருங்கிணைத்து விழாவை சிறப்பாக நடத்தினர். இந்த பயிற்சி பட்டறையில் மாவட்ட ரீஜன் சேர்மன் லயன் ஐஸ்வர்யா, லயன் ராகி, லயன் ராஜேஷ்குமார், லயன் கலில் இப்ராஹிம் ஆகிய ரீஜன் மண்டல தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதே போன்று இந்த மண்டல தலைமையில் உள்ள ரீஜனல் வட்டார தலைவர்கள் லயன் VK பாண்டியன், லயன் G சுரேஷ், லயன் செந்தில்குமார், லயன் லோகேஷ், லயன் டாக்டர் கபீர் அகமது, லயன் இளமாறன், லயன் M சுரேஷ், லயன் KL அருண், லயன் சபீர் அகமது, லயன் தேவன், லயன் அஜய் கிஷோர், லயன் பெர்னட் ஜான்சன் ஆகிய வட்டார தலைவர்களும் இந்த பயிலரங்கத்தில் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் மாவட்ட தலைவர்களும் அரிமா பொறுப்பாளர்களும் இந்த பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தது மட்டுமல்லாமல் மிகவும் பயனுள்ள வகையில் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. மாநாட்டில் பல்வேறு தடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக் கோரி இந்த பயிற்சி பட்டறையை நிறைவு செய்து வைத்தனர். இதற்கு முத்தாய்ப்பாக இந்த மாவட்டத்தினுடைய GLT டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் MJF லயன் T சந்திரசேகர் அவர்கள் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி வைத்தார். RCs and ZCs are the key people who are going to make the dream of our international president a reality. நீங்க நினைச்சாதான் அந்த ட்ரீம் நனவாகும், அந்த கனவு நனவாகும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் டார்கெட், வெறும் 10 கிளப் தான் கொடுத்துருக்காங்க. 5 RC ஆளுநர் 2 கிளப் நட முடியுமா?
ஆர்சி தானே பார்த்துக்கேன். ஆர்சி ஒரு மெம்பர் வரல, 3 லேடி ஆர்சிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல கை தட்டிடுவோம் மெஜாரிட்டி. அண்ட் we have 12 zone chairpersons. எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? except 1 இல்ல, எல்லாம் வந்துட்டீங்களா? 5 தான் வந்திருக்கீங்க. So now this burden or the target has to be divided amongst all these RCs and businesses. 5 RCக்கு ஆளுக்கு 2 கிளப் கொடுத்துருவோம். அது ஆளுக்கு ஒவ்வொரு RCக்கு 2 zone chairperson. So ஒரு zone chairperson கிளப், இன்னொரு zone chairperson. லக்கிலி 2 ரீஜன் சேர்மன் மட்டும் 3 ஜோனிஸ் இருக்காங்க. 3 கிளப் வந்ததுன்னா 12 இருக்கும். ஏன் நம்ம கோலை சின்னதாக வச்சுட்டு ஜாஸ்தி ட்ரை பண்ணுவோம்? 10 கொடுப்போம், 12 பண்ணாலும் நல்லது தானே. கண்டிப்பா தொழிலாளருக்கு பேர் வரும். வருமா வராது சார்? அதெல்லாம் காரணம் உங்களால தான். ஒவ்வொரு வருஷமும் 3 to 4 100 MJF கொடுக்க முடியுதுன்னு சொன்னா why not 3 to 4 N? ஏன் முடியாது? கொடுக்கணும் சார். பாடுபட்டு தேடி கிடைத்த பணத்தை துளைத்து வைத்த கேடுகட்ட மாநிலத்தை கேளுங்கள். பூமி விட்டு காவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பான் பாவியா அந்த பணம் தான். நீ சேர்த்து வைக்கிற பணம் யாருக்கு உதவப்படுது? இருக்கும் போது நீ சம்பாதித்த பணத்தை நீ சந்தோஷமா அனுபவிக்கணும். அதை விட்டு நான் சந்ததிக்கு சேர்த்து வைக்கிறேன், பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறேன், பேரனுக்கு சேர்த்து வைக்கிறேன்னா உங்க சந்ததியை நீங்கள் சோம்பேறிகளாக்கணும்னு அர்த்தம். பசங்களுக்கு என்ன சார் கொடுக்கணும்? நல்ல எஜுகேஷன் கொடுத்தா போதும் சார். லைஃப்ல மேல வந்துருவாங்க சார். சொத்து சேர்த்து வைக்கிற அவசியமே இல்லை சார். நாம செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் நம்மளுடைய சந்ததியை காப்பாற்றும். கொடுக்கின்ற மனம் ஒவ்வொருத்தருக்கு இருக்கணும். எல்லாமே எனக்கு ஆசைப்பட்டு வச்சுங்க, எதுவும் நமக்கு நிக்காது. பட்டினத்தார் அழகா சொல்லிடலாம். என்ன சொன்னா சார் பட்டினத்தார்? பட்டினத்தார் பாடல் தெரியும் உங்களுக்கு. பெற்றோர் வைத்த பெயரும் பிணமென்று மாறுது. செத்த உடனே என்ன சார் கேட்கிறோம்? பாடி எப்ப தூக்குறீங்கன்னு கேட்கிறோம். மாணிக்கத்தை எப்ப தூக்குமான கேட்பாங்க. செத்த அடுத்த நிமிஷம் என்ன சார் ஆகுது? போன் பண்ணி பையனே சொல்றாருச்சுன்னா இந்த மாதிரி இறந்துட்டாரு சார்னா பாடி எப்ப சார் வரும்? அடுத்த கேள்வி தான். அதுதான் பட்டினத்தார் அழகா சொன்னான். பெற்றோர் வைத்த பெயரும் பிணமென்று மாறுது. இதுதான் சார் வாழ்க்கை. நம்ம வந்து as an RC and ZC நம்மளுக்கு அலாட் பண்ண கிளப்ஸ், அந்த கிளப்ஸ்ல வந்து கூப்பிட்டு PST உட்கார வச்சு உங்களால மெம்பர்ஷிப் எவ்வளவு கொடுக்க முடியும், LCAF என்ன கொடுக்க முடியும், வாட் இஸ் த கோல் அப்படின்ட்டு நம்ம செட் பண்ணோம்னா ஈஸியா நம்ம டார்கெட் எல்லாம் நம்ம பண்ண முடியும். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் கம்யூனிகேஷன். நம்ம இருக்கிறோம், நம்ம இல்லைனா கூட, ஊர்ல இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு டெலிபோன் கால், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எப்படி போயிடுச்சு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ரீஜன் சேர்மனும் ஜோன் சேர்மனும் ஒரு கிளப்ல ரெகுலரா இன்ட்ராக்ஷன் வச்சிருந்தாவே அதே வந்து பெரிய சக்சஸ். ஏன்னா இது சொல்ல வரேன்னா, I do not want to take about others, I can talk about myself. Because whatever post as Balaji Ratnam taken has marked that particular year. As a zone chairman, நீங்க பாத்தீங்கன்னா I was a successful zone chairperson during 95-96. எந்த அளவுக்கு நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா பண்ணுவீங்க தெரியல, but they will make you to listen and lead with full interest and motivation. அன்னைக்கு கூட பாலா சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மெம்பர்ஷிப் பத்தி சொன்னோம் சார். மெம்பர்ஸ் வேணும் சார், இன்டர்நேஷனல் இருந்து மல்டிபிள் இருந்து ப்ரெஷர் நீங்க லைவாவே பாத்தீங்க. தவே சார் சொன்னது அவர் வந்து அழகா சாஃப்டா சொன்னாரு. பட் அங்க என்னன்னா தலையில கொட்டி கொட்டி டெய்லியும் கால், டெய்லியும் மெயில், மெம்பர்ஷிப் என்னாச்சு, மிஷன் 1.5 என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு அது ஒரு லைவ் தான் பாத்தீங்க, சின்ன ஒரு டெமோ தான் பாத்தீங்க. சார் சொன்னது மெம்பர்ஷிப் வந்து கொண்டு வாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் டு பி லைக் சீரியஸா சொல்லணும்னா, நம்ம ஆர்கனைசேஷனுக்காக நம்ம சர்வீஸ் மட்டும் இல்லாம லைக் மெனி ஹேண்ட்ஸ் ஜாயின் டுகெதர்ன்ற மாதிரி we have to bring members. எனக்கு தெரியல, பட் ஸ்டில்
சார் சொன்னதுக்காச்சும் RCZCs and over leaders may should bring new members, new clubs, I don't know, but still new members ஆச்சும் நம்ம வந்து கொண்டு வந்து நீங்க சொன்னதுக்கு நாங்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு we should prove that end of the year. Okay. So maximum இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் தான், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங் நிறைய ஸ்கூலிங் மல்டிபிளாக இருக்கட்டும், ஆல் இந்தியா ஸ்கூலிங் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலிங்காக இருக்கட்டும், டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக நானும் வாகேஷ் சாருமே ஆல் இந்தியா ஸ்கூலிங்கில் வந்துட்டு என்னன்னா லேட்டாக நான் வேணும்னே போகல. நான் வந்து ஸ்கெடியூல் வந்து டைம் தப்பாக நினச்சிட்டோம், ஒரு 9:30 தான் அப்படின்ட்டு. அதுக்கே எங்களை சாப்பிட விடலை, சாப்பாடே தரல, கிளாஸ் ரூம் வெளியில் நிற்க வச்சுட்டாங்க எங்களை. எப்படி ஸ்கூலில் வந்து நிற்க போகலாம் அதே மாதிரி நிற்க வச்சு ஒரு பிரின்சிபல் வந்து எங்களை வார்ன் பண்ணி திட்டி தான் உள்ள அமைச்சாங்க. அந்த அளவுக்கு they are so strict, but we are not that much strict here. And இன்னைக்கு ஒரு நாள் ஓகே, no other option, எல்லாருமே லேட். பட் ஃப்ரம் டுமாரோ we have to show that அந்த டிசிப்ளின் டைமிங் எல்லாமே நம்ம வந்து எப்படி கீப் அப் பண்ணுறோம், கிளாஸ் ரூமில் ஒவ்வொரு ஃபேக்கல்டிஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் தரோம் அப்படின்ட்டு. ஸோ we have lots of time to share everything, knowledge, talk and learn. So we will just wind up. Thank you. Thank you, Joe. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.